எழும்பூரைச் சேர்ந்த பியூஷன் கோயலுக்கு அவர் பயன்படுத்தி வந்த ஏர்செல் சிம் கார்டில் நெட்வொர்க் பிரச்சினை வந்ததால் அதே நம்பரில் புது சிம் வாங்கினார். அடுத்த நாள் சிம் ஆக்டிவேட் ஆனதும் உங்கள் பேங்க் அக்கவுண்டிலிருந்து ஒருவருக்கு 7.5 லட்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகியுள்ளது என மெசேஜ் வந்தது. கோயல் புகார் கொடுத்தார். போலீஸ் விசாரித்தபோது கோயலின் பெயர் முகவரியை கொடுத்து எவனோ வாங்கிய ஏர்செல் சிம் கார்டு மூலம் ஓடிபி பெற்று கோயல் அக்கவுண்டிலிருந்து பணம் லவட்டப்பட்டது தெரியவந்தது. புது சிம் கேட்டது கோயல்தானா என்பதை சரியாக செக் பண்ணாமல் திருடனுக்கு சிம் கொடுத்த ஏர்செல் மீது கோயல் புகார் கொடுத்தார். நுகர்வோர் கோர்ட் விசாரித்தபோது கோயலின் பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லாமல் மணி டிரான்ஸ்ஃபர் சாத்தியமில்லை. எனவே அவரது குடும்பத்தில் யாராவதுதான் இதை செய்திருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது என்றது ஏர்செல். விசாரித்தபோது கோயலின் குடும்பத்தினருக்கு மோசடியில் தொடர்பில்லை என்பது தெரிந்தது. கோயலின் பேங்க் டீட்டெயில்ஸ் திருடனுக்கு எப்படியோ கிடைத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் சிம் கார்டு கொடுத்ததால்தான் பேங்க் அனுப்பிய ஓடிபி அவனுக்கு கிடைத்தது. அதன் மூலம் பணம் திருட முடிந்துள்ளது. எனவே கோயலுக்கு அவர் இழந்த 7.5 லட்சத்தையும் மன உளைச்சலுக்கு 1 லட்சமும் கொடுக்க வேண்டும் என்று நுகர்வோர் கோர்ட் உத்தரவிட்டது. நஷ்டத்தால் பிசினஸையே நிறுத்திவிட்ட ஏர்செல் இந்த உத்தரவால் கவலையில் இருக்கிறது. இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.